ஏதோ ஆரம்பம், இவ கொடை வெப்பம் தீர்க்க போகும் கார்காலம். இதயம் துடிக்க ஒரு கணம் மறுக்கும், இறகத்தின் நாடும் கொஞ்சம் நின்றாடும். ஏதோ புதிய அனுபவம் பிறக்கும், கையில் கிட்டாத பூவும் மணக்கும். மறக்குமா நெஞ்சோ அடடா இவன் யாரோ, மறக்குமா நெஞ்சோ. நெஞ்சுக்குள்ள நச்சரிக்கும் பட்டாம்பூச்சிக்கு தேனை தந்தா என்ன அன்னையே ஆரோக்கியத்தாயே அருட்கடலே அம்மா, தன்னையே தந்துலகைத்தான் மீட்க வந்தவரா, மன்னவராம் ஆண்டவரை மகனாகத் தந்தவளே. உன்னை நம்பி வந்தேன், உற்ற துணை செய்யம்மா. அம்மா தேவனின் தாயே அருளமுதான கடலே, அம்மா தேவனின் தாயே அருளமுதான கடலே, துணை செய்வாய் நீயே ஆரோக்கியத்தாயே, துணை செய்வாய் நீயே ஆரோக்கியத்தாயே. அம்மா தேவனின் தாயே அருளமுதான கடலே. எம்மான் இயேசுவை தந்தவள் நீயே, எங்கள் நலம் காக்க வந்தவள் நீயே. எம்மான் இயேசுவை தந்தவள் நீயே, எங்கள் நலம் காக்க வந்தவள் நீயே. உம்மாலாகாத செயலில்லை தாயே, உம்மாலாகாத செயலில்லை தாயே. உலகத்தின் அன்புக்கு எல்லையும் நீயே. அம்மா தேவனின் தாயே அருளமுதான கடலே, துணை செய்வாய் நீயே ஆரோக்கியத்தாயே. திரை சூடும் உன் பாதம் கண்ணீரால் நனைத்தேன், திரை சூடும் உன் பாதம் கண்ணீரால் நனைத்தேன். மழை தந்த மகனிடம் சொல்ல நான் அழைத்தேன், மறை தந்த மகனிடம் சொல்ல நான் அழைத்தேன். கரையில்லா கடலான அன்புக்கு வித்தே, கருணையின் மெழுகான கடவுளின் முத்தே. அம்மா தேவனின் தாயே அருளமுதான கடலே, அம்மா தேவனின் தாயே, அருளமுதான கடலே,
ஆவியான பாட்டு தெரியுமா உங்களுக்கு ஏதாவது? ஆவியானவரே அன்பினாவியானவரே இப்பவாரும் எழுந்து எங்கள் மத்தியிலே தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆவியானவரே அன்பினாவியானவரே இப்பவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே இப்பவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே பாடுவோம். ஆவியானவரே அன்பினாவியானவரே இப்பவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. எல்லாரும் ஒரு நிமிஷம் அப்படியே ஒரு நிமிஷம் கண்ணில் மூடி அந்த பிரசன்னத்தை நாம உணர்வோம். பைபிள்ல ஆண்டவர்கள் வாக்கு கொடுக்குறாங்க. அந்த வாக்கு இப்படி போகுது, எங்கே 2-3 பேர்கள் என் பெயரின் நிமித்தம் கூடி இருக்கிறீங்களோ அங்க நான் இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவாருன்னா, இந்த இடத்துல நாம கூடி நிக்கிறது அவருடைய பெயரின் நிமித்தம் தான். இது ஆண்டவருடைய வாக்கு. ஆண்டவர் கொடுத்த வாக்கை எப்பொழுதுமே திருப்பி எடுக்க மாட்டார். ஏன்னா இந்த இடத்துல ஆண்டவர் இருக்கிறார். நாங்களும் இந்த பாடணும், ஆவியானவரே இங்க வாங்க, இறங்கி வாங்க, இந்த இடத்துல நிரப்புங்கன்னு கேட்டோம். கொஞ்சம் அந்த பிரசனத்தை ஃபீல் பண்ணுவோம். நான் அந்த இடமே நல்ல வைபா இருக்கு. நான் வந்து நல்லா ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இந்த வீடு நல்ல அற்புதமான வைப்ரேஷன். ஆவியானவருடைய ஆற்றல் இந்த இடத்துல தங்கட்டும் மனசு போகும். நீங்க வந்து ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ணீங்கன்னா கூட நிக்கிறது உணர்வீங்க. அமைதியில தான் ஆண்டவர் இருக்கிறோம். நாம பல நேரங்கள்ல ஆரவாரத்துல சத்தத்துல ஆண்டவரை தேடுறோம். இல்ல, அமைதியில ஆண்டவர் இருக்கிறாங்க. ஆண்டவர் நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் நிரப்பிட்டு இருக்கிறாங்க. அப்படியே அந்த மனநிலையோட நாம எல்லாரும் மன்னிப்பு கேட்போம். ஆண்டவர் நம்மகிட்ட விரும்புறது ஒரு பரிசுத்தமான மனசு தான். வேற எதையுமே ஆண்டவர் நம்மகிட்ட கேட்கணும். நீ நல்லா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும், நீ எனக்கு உகந்தவனா இருக்கும். அதனாலதான் விவிலியம் சொல்கிறது, இறை வார்த்தையின்படி வாழ்பவன் பாறையின் மீது வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவான். இறை வார்த்தை சொல்றது என்னது? மனம் திரும்புங்க, நற்செய்தி நம்புங்க. கூட ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணுங்க. நம்ம இடத்துல இருந்து, தளத்துல இருந்து நம்ம தவறுகள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். இந்த நிமிடம் வரை செஞ்சிருக்கோம். வர சொல்லுங்க வார்த்தையாக. சரி, என் ஃபேமிலி மெம்பர்ஸ், நீங்க எல்லாரும் இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆண்டவர்ல இணையணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. எனவே கொஞ்சம் உங்க மனசு திறந்து, உங்க மனசுக்குள்ள ஏதாவது பாவம் கரைகள் இருந்ததுன்னா ஆண்டவர்கிட்ட அறிக்கை விட்டு, மனசுக்குள்ள அளவு நான் பாவி, நீங்க மன்னிங்கன்னு
எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் ஆவியில்லை என்று சொல்கிறேன். ஏனெனில் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தப்பி எல்லாரும் பாவங்கள் பழி செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கல்யாண புரியாதையும் வாழ்ந்த பிறனைகிறேன். சகோதர சகோதரிகளை நம்முடைய பாவிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளுமாறு வேண்டுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம்மை இரக்கம் வைத்த நம் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வில் அழைத்து செல்வாராக. அருமையான இறை வார்த்தையை கேட்போம். யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 14 இறை வசனம் 21 மற்றும் 23. என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார். என் மீது அன்பு கொள்பவர் மீது தந்தையும் அன்பு கொள்வார். நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன். என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து குடிகொள்வோம். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. ரொம்ப அற்புதமான ஒரு வாசகம். இந்த வாசகம் சொல்லக்கூடிய செய்தி, நான் உங்க வீட்டுல வந்து தங்கணும்னு ஆசைப்படுறேன். நான் அப்படி வந்து தங்கணும்னா நீங்க செய்ய வேண்டியது, நான் சொல்றத நீங்க செய்ய. என்ன யாரெல்லாம் அன்பு செய்யறீங்கன்னு சொல்றீங்களோ அவங்க எல்லாரும் நான் சொல்றதை செய்வீங்க. அப்புறம் ஏசு சொல்றது என்ன அப்படின்னு நீங்க எல்லாம் ஆழமா யோசிச்சீங்கன்னா ஒன்னே ஒண்ணுதான், அன்பு செய்யுங்க. எதுவுமே அளவு கேட்க அன்பு செய். காணிக்க கேட்கல ஆண்டவன், உங்க அசனத்தை கேட்கல, உங்க ட்ரெஸ்ஸை கேட்கல. அப்புறம் விட்டு போட்டு ஆச்சாமிச்சான்னு செபிக்கிறோம் நேரம் இல்லை, எனக்கு தெரியல. அதெல்லாம் பைபிள் வாசிக்கிறோம், அது தேவையா? தேவைதான் இல்லைங்க. ஆனா அது எல்லாவற்றையும் விட தேவையானது அன்பு. இதுதான் பவுல் அடிகளார் எழுதுகிறார், அன்பு எனக்கு இல்லையே நான் ஒன்றும் இல்லை, நான் ஜீரோங்கிறார். நீங்க எல்லாரும் என் குடும்பமா தான் நான் கேட்கிறேன், உங்க மனசை அப்படின்னு ஆராயுங்க. உங்க மனசுக்குள்ள அன்பு பூத்துருக்கா, வெறுப்பு பூத்துருக்குதாங்க? இந்த அன்பு யார் மேலாம் இருக்கணும்? கடவுள் மேல இருக்கும். இந்த அன்பு பிறர் மீது இருக்கும். இந்த அன்பு நீ வாழக்கூடிய இந்த சமூகத்தின் மீது இருக்கும். இந்த அன்பு உங்க மேலே இருக்கும். யோசிங்க, இந்த அன்புக்கு எதிராக நம்ம இருக்கிறோமா, இல்லை அன்பு உள்வாங்கி இருக்கிறோமா? இந்த குழந்தையும் பார்ப்போம், அழகா விளையாண்டு இருந்தாங்க. அவங்களுக்குள்ள அன்பு மட்டும்தான் இருக்கு. அதான் அவங்க அவ்வளோ அழகா இருக்காங்க, அவ்வளோ சுதந்திரமா இருக்கிறான். நம்மளோட சுதந்திரம் இல்லை, அழகு இல்லை, அன்பு இல்லை. இன்னைக்கு ஆளுநர் வந்து எல்லாத்தையும் கேட்குறாங்க, அன்பா இருங்க, அன்பு சொல்லுங்க. ஏன்னா வில்லியம் சொல்றது கடவுள் அன்பா இருக்கிறார். கடவுள்னா அன்பு தான். கடவுள்னா உருவம் கிடையாது, அன்புதான் கடவுள். ஆமா, அந்த கடவுளை கும்பிடுறோமா, அந்த கடவுளை நமக்குள்ள வச்சுக்கிறோமான்னு மட்டும் பார்ப்போம். அன்பு இந்த மனநிலையோட நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த அருமையான இல்லத்திற்காக, இந்த குடும்பத்திற்காக நாம் ஜெபிப்போம். எனக்கு சந்தோஷம் இந்த இடத்திற்கு வந்து இந்த குடும்பத்தோடு நிற்கிறது. ஏன்னு சொல்றது எனக்கு சந்தோஷம். குடும்பத்தாரோடு இணைந்து ஜெபிப்பது கடன் கொடுத்து பெரிய முறையா நான் நினைக்கிறேன். சொந்தக்காரங்கள்லாம் வந்துங்க, எனக்கு நீங்க சொந்தக்காரா, ஏன்னா இது என் மனதில் வந்து மனநிலையோட எல்லாரும் சேர்ந்து இந்த குடும்பத்தார் இந்த 4 பேர் ரொம்ப சந்தோஷம் இந்த இடத்துல வாங்கணும். இன்னும் அற்புதமான காரியங்கள்லாம் ஜானஸ்க்கு நடக்கணும், இந்த போட்டோ நடக்கணும். இந்த இல்லத்துலேருந்து அந்த நற்காரியங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் எல்லாரும் இணைந்து செய்வோம். நன்றி கல்லூரிக்காக இந்த அருமையான காலை வேலைக்காக நன்றி செஞ்சோம். இந்த அருமையான குடும்பத்திற்காக ஒரு அற்புதமான தலைவர், அதற்கேற்ற ஒரு அற்புதமான தலைவர், இந்த பெற்றோரும் கேட்ட அற்புதமான குழந்தைகள் என எல்லாவற்றையுமே இது அளந்து ஆராய்ந்து மிக சிறப்பாக தந்திருக்கிறேன். நன்றியாக இந்த நாட்கள் வரை எத்தனையோ குழப்படிகள், எத்தனையோ வேதனைகள், ஆன கஷ்டங்கள், போராட்டங்கள், சமாதானமின்மை, இது எல்லாவற்றையும் கடந்து இன்றைக்கும் இவர்கள் திருக்குடும்பமாய் நிற்பதற்காக நன்றாங்க. அற்புதமான செயலுக்காக விட்டுக் கொள்ளாங்க. அந்த அற்புதமான திருக்குடும்பமாய், கடவுள் மீது பற்றுள்ள குடும்பமாய், இந்த 4 பேரும் ஒருவர் மீது ஒருவர்
பெற்றுள்ளவர்களாய் இந்த நொடி வரை வாழ்வதற்காக முடியாது. அது எல்லாவற்றிற்கும் மேலாக உன்மீது அதீத விசுவாசத்தோடு இருக்கிறார்கள். அதற்காக நன்றி. தவறி போனாலும் மீண்டும் உமது பாதிப்பு அவர்கள் வந்து விடுகிறார்கள். அதற்காக நன்றியார். இந்த அற்புதமான இல்லத்தை தேவரீர் இவர்களுக்கென்றே நீர் உருவாக்கி அதனை இவர்களுக்கென்றே தந்திருக்கிறீர். அதற்காக நன்றி. உழைப்பு, சேமிப்பு, எதிர்கால உழைப்பு, எதிர்கால சேமிப்பு என அனைத்தையுமே தந்து இந்த அற்புதமான வீட்டை இவர்கள் வாங்கியிருக்கிறார்கள். வாங்குவதற்கு தேவரீர் நீர் கைபிடித்து தூக்கி விட்டிருக்கிறீர். அதற்காக நன்றி. இந்த இடத்தை காட்டியிருக்கிறீர்கள் நன்றி. இந்த இடத்திலே பிரசன்னமாய் இருப்பதை நான் உணர்கிறேன். அதற்காக நன்றி. இவருடைய சந்தோஷத்தில் பங்கெடுக்க இந்த உற்றார் உறவினர்கள் சந்தோஷத்தோடு வருகிறார்கள். நான் அதை பார்த்து கொண்டிருக்கிறேன். அதற்காக நன்றியாக அற்புதமான உறவுகளை இந்த குடும்பத்திற்கு என்று தந்திருக்கிறேன். நன்றி. அவருடைய சந்தோஷம் என்னுடைய சந்தோஷம் என்று வந்திருக்கிறார்களே, தெய்வமே நன்றி. ரொம்ப அளவில் அருமையான இல்லத்தை ஆசீர்வதியும். அன்றைக்கு சக்கையினுடைய இல்லத்திற்குள்ளே சென்றவுடனே சொன்ன வார்த்தை, இந்த வீட்டிற்கு அமைதி உண்டாயிற்று. இந்த இல்லத்திற்குள்ளே வந்திருக்கிறேன், அதை நான் உணர்கிறேன். இந்த வீட்டிற்கு அதே அமைதி, அதே சந்தோஷம், அதே நிறைவு, அதே ஆற்றல் கிடைப்பதா கிடைக்கட்டும். கிடைக்க போகிற கிருபைக்காக தெய்வமே இந்த வீட்டை சூழ்ந்து நின்று பாதுகாக்க உங்களுடைய காவல் தூதர்களுக்கு கட்டளை. காவல் தூதர்களை காப்பவர்கள் ஆண்டவரே, நான் நம்பியானவர். இந்த வீட்டுடைய எல்லா அறைகளிலும் வந்து தங்குவாரா? எல்லா அறைகளிலும் ஆண்டவர், எல்லா அறைகளிலும் இந்த ஆவியானவர் தங்குவதால் ஆவியானுடைய கனிகள் நிரம்பி ஒழியும். அதிலும் குறிப்பாக மகிழ்ச்சி நிரம்பி ஒழியும், அமைதி நிரம்பி ஒழியும். அதனால் அந்த குடும்பத்தில் வாழ்வோரும் சரி, யாரெல்லாம் இந்த வீட்டுக்குள்ள அடி எடுத்து வைக்கிறார்களோ அதை உணர செய்யும் ஆண்டவர். இது வித்தியாசமா இருக்குது. அந்த வீட்டுக்குள்ள சந்தோஷமா இருக்குது. உள்ள வந்தாலே அமைதியா இருக்குது. அந்த உணர்வை தேவரின் உங்களுடைய பிரசன்னத்தினால் இங்கு இருப்போருக்கும் இங்கு வருவோருக்கும் தருகிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக இயேசுவே, நீர் தான் இந்த வீட்டுடைய அரசர். இவர்கள் வாழக்கூடியவங்களா இருக்கலாம்னு நீங்க தான் அரசர், நீங்க தான் அப்பா, நீங்க தான் அம்மா. நீங்க வந்து தங்குங்க இயேசுவே, நீங்க வந்து தங்குங்க. இது அற்புதமான ஒரு திருவிழாவை கொண்டாடுகிறோம். எதுவுமே உங்களுடைய ஆசீர்வாதமாக இயேசுடைய திரு இருதயம். இயேசுவே, உங்களுடைய இருதயம் இந்த வீட்டில் இருக்கு, இன்றைக்கு இருக்கு. அந்த இருதயத்திலிருந்து பொங்கி வழிகிற அந்த ஆசீர்வாதம் இந்த வீட்டை நிரப்பட்டும். அந்த இருதயத்திலிருந்து பொங்கி வழிகிற அந்த அன்பு, சந்தோஷம் இந்த வீட்டை நிரப்பட்டு மாட்டது. இதனால் இந்த வீடு உங்களுடைய திரு இருதயத்தின் வீடாக இருக்கட்டும் மாட்டது. இந்த குடும்பம் இன்னும் வளர வேண்டும். இந்த அருமையான சகோதரரை ஆசீர்வாதம், குடும்ப தலைவர், அவர் செய்கிற தொழிலை ஆசீர்வாதம், அவர் போகிற பொழுதும் வழுகிற பொழுதும் அவரை ஆசீர்வாதம், அவர் வேலை செய்கிற இடத்திலே அவருக்கு மன நிறைவை தாரும், உற்சாகத்தை கொடும். இதுவரை எவ்வாறு செய்தாரோ அது போல இன்னும் அதிகமாய் அதை செய்யவும், இன்னும் அடுத்த நிலைக்கு அவர் கடந்து போகவும் அவருக்கு வரந்தார். உடல் ஆரோக்கியத்திற்கும் அற்புதமான குடும்ப தலைவிக்காக இந்த குடும்பத்தை மிக அற்புதமாக வழிநடத்தினார். அதற்காக நன்றியானது, ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் அதிகமாய் அவரை ஆசீர்வதியும். ஆவியானவருடைய ஞானத்தினால் இன்னும் பிள்ளைகளை அதற்குரிய கட்டுப்பாட்டோடு, இந்த குடும்பத்தை அதற்குரிய கட்டுப்பாட்டோடு மிக சிறப்பாக அவர் வளர்ந்தெடுக்கிறார். அதற்காக நன்றியானவர். இந்த அருமையான தாய்க்கு நல்ல உடல் சுகத்தையும் ஆன்ம படத்தையும் உள்ளத்திலே சந்தோஷத்தையும் தார். அருமையான மகன் ஜான்ஸ் அவருக்காக நன்றியானவர். அந்த அன்பு மகனை நீர் உருவாக்கி கொண்டே இருக்கிறீர், அவர் உருவாக்கி கொண்டே இருக்கிறார். அவருக்குள்ளே இருக்கிற அந்த பரிசுத்தமான மனதிற்காக நன்றி. பெற்றோரை புரிந்து கொள்கிற அந்த அற்புதமான மனநிலை, குடும்பத்திற்காக தன்னை தியாகம் செய்யக்கூடிய மனநிலை, எல்லாவற்றுக்காகவும் நன்றியானவர். அந்த அன்பு பிள்ளை உயரப் போகிறார். அது இந்த வீட்டிலிருந்து நடக்க வேண்டும் என்பது உங்களுடைய விருப்பமானவர். அதை நான் உணர்கிறேன். அதற்காக அவர் எழுதுகிற எல்லா தேர்வுகளிலும் மிக விரைவிலே வெற்றி பெற்று அந்த உயர்ந்த நிலைக்கு அந்த அன்பு மகன் அடைய கடந்து செல்ல தேவரீர் அந்த அன்பு மகனை கரம் பிடித்து நீர் வழிநடத்தும். அருமையான மகளுக்காக நன்றியானவர். அவர் உயர்ந்த ஸ்தானத்திற்கு செல்வாள் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனாலும் தெய்வமே, இந்த அன்பு பிள்ளையை வழிநடத்தும். இன்னும் சிறப்பாக வருகிறார். அந்த பிள்ளையை சுற்றி இருமாறுவர். அந்த அன்பு பிள்ளையை ஆரோக்கியமான பாதையில் நீர்தாமை கூட்டி சென்று ஒரு உயர்ந்த நிலைக்கு, உன்னதமான நிலைக்கு அடைந்து செல்கிறார். இந்த குடும்பம் உம்முடைய குடும்பமாக மாறட்டும். இங்கிருக்கிற நாங்கள் எல்லோருமே உங்களுடைய சந்தோஷத்தில் பங்கெடுப்பது கூட நாங்களும்
சந்தோஷமாயிருக்கும் உமது ஆசீரை எங்கள் எல்லோரின் மீதும் பொழிவீராம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் உம்மை பார்த்து நாங்கள் மன்றாடுகின்றோம். எல்லோரும் சேர்ந்து இந்த பழைய மொழிபெயர்ப்பு சொல்றோம். புதிய மொழிபெயர்ப்பு நல்லதுதான், தப்புன்னு சொல்லல. ஆனால் ஆத்மார்த்தமா இருக்கும் பழைய மொழிபெயர்ப்பு. இயேசு கற்றுக் சொல்றத நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். அவரோட இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அன்றாட எங்களுக்கு அனுப்பித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதே, தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீர். வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ மரியாயே சர்வேஸ்வரே மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக எப்படியும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளுமா. புனித சூசையப்பரே, புனித சூசையப்பரே, புனித சவேரியாரே, புனித சவேரியாரே, புனித அந்தோனியாரே, குழந்தை தெரசம்மாளே, புனித அன்னை தெரசாவே, எல்லா புனிதர்களே புனிதைகளே, எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூயாகும் நன்மையான வீட்டையும் நன்மையான குடும்பத்தாரையும் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. பாதை உங்கள் பாட்டை போடுறேன். சேர்ந்து தம்பியோட சேர்ந்து ஒரு சேன்சர் பாடிட்டு அது வந்துருக்கேன். பாதை உண்டன் பாதை உந்தன் கூடாரத்தை அழுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. மாதா பாட்டு நான் மாதாவே துணை நீரே உம்மை வாழ்த்தியை போற்ற வரம் தாரும். ஏதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா, சேற்றன் பாகையமை பாரும். வானோ தம்மரசே தாயே, அந்நாட்டை தயவாய் கேணும். உம்மை வாழ்த்தி போற்றவரம் ஏதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா, ஒன்றே கேட்டிடுவோம் தாயினம் சாலமாய் அன்பை பொழிவதற்காக அருளை நிறைப்பதற்காக உமக்கு நன்றி, இறைவா உமக்கு நன்றி. எத்தகு செயல்களுக்காக விண்ணக மாட்சிமைக்காக இறைவா உமக்கு நன்றி, இறைவா உமக்கு நன்றி.
தந்தை ஆவி பேராலே ஆமென். இயேசுக்கே புகழ், இயேசுவே புகழ். இயேசுக்கே நன்றி, இயேசுவே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. கைத்தட்டி வாழ்த்துக்கள் சொல்லுவோம். ஃபேமிலிக்கு சொல்லுவோம். பச்சை கிளிகள் தோளோடு பாட்டுக்குயிலோ மணியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை. இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. பச்சை கிளிகள் தோளோடு பாட்டுக்குயிலோ மணியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை. இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டா எதுக்கு? அடவாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பணம் என்னத்துக்கு? பச்சை கிளிகள் தோளோடு பாட்டுக்குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் இல்லை. இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை.
அந்த விண்ணில் ஆனந்தம், இந்த மண்ணில் ஆனந்தம், அடிபூமி பந்தை முட்டி வந்த புல்லில் ஆனந்தம், வெயிலின் சுத்தம் ஆனந்தம், மழையின் சத்தம் ஆனந்தம், அடமழையில் கூட சாயம் போகா வானவில் ஆனந்தம், வாழ்வில் நூறானந்தம், வாழ்வே பேரானந்தம், பெண்ணை அறை எழுதும் சுயஜரிதம், அதில் அன்பே ஆனந்தம் ஆனந்தம், பச்சை கிளிகள் தோளோடு பக்கத்திலோ மணியோடு, பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை, இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தமே.